ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 சரியா 2023 நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட யூனிட் 8 அண்ட் 9 இது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, உங்களுக்கு கம்மிங் ஜூன் 9 நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா, இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் 10. இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது? 10. நெக்ஸ்ட் கொஷினை பாருங்கள். பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கீழ்காண்பனவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா, பொருத்தமற்ற நாவல் கேட்டிருக்காங்க. அதுலேயும் எதை பற்றின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். கீழ்காண்பனவற்றுள் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவையானது வரலாற்று புதினம் இல்லாதது எதுன்னு தெரியணும். சரியா, கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், சிவகாமியின் சபதம், யவனராணி, செம்பியன் செல்வி, சுந்தரி அப்படின்னு சொல்லி 4 கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் எது வரலாற்று புதினத்தில் வராது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சுந்தரி. மீதி இருக்கக்கூடிய வரலாற்று புதினங்கள் எது எதுன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிவகாமியின் சபதம், யவனராணி, செம்பியன் செல்வி. சரியா, அடுத்த கொஷினை பாருங்கள். சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார்? திருஞான சம்பந்தருடைய பாடல்கள் மூல இலக்கியம் என்று சேக்கிலார் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் திருஞான சம்பந்தர். 1967 இந்து திருமணங்கள், அதாவது தமிழ்நாடு பாருங்கள், இந்து திருமணங்கள் தமிழ்நாடு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1967 அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாகவே ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். CN அண்ணாதுரை அவர்கள். சரியா, 1967 இந்து திருமணங்கள் தமிழ்நாடு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் CN அண்ணாதுரை. அடுத்த கேள்வி பாருங்கள். 1962 தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1962 அறிஞர் அண்ணா வந்து எந்த தொகுதியில் நின்று தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காஞ்சிபுரம் தொகுதி. அடுத்து, தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. 1916. ஆன்சர் பாருங்கள், தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 1971 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடை நடத்தினார்? 1971. சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்திலிருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்ன? 2 கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பாரதியாரை பற்றி, சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்திலிருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இளமையிலிருந்தே அவர் வந்து கவிதை படைத்தார். அவங்களுக்கு வந்து பாரதி அப்படின்ற பட்டம் இளமையிலே வழங்கப்பட்டது. அந்த பட்டத்தை வழங்கின மன்னர் யார்? அந்த பட்டம் வழங்கும்போது பாரதியின் வயது என்ன? அதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா எட்டயபுரம் மன்னரால் வழங்கப்பட்டது. பாரதியுடைய 11வது வயதில் வழங்கப்பட்டது. சரியா, எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்போது அவருக்கு வயது எத்தனை? 11. உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமாக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடி, சரியா, எந்த நூல் அதிகமாக வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கோ அதுக்கு அடுத்தது 2வது இடத்துல திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலக அளவில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா விவிலியம். அந்த விவிலியத்தை அடுத்தபடியாக வரிசையில் வருது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். பாருங்கள், அதை தான் கொடுத்துருக்காங்க. உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா விவிலியம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷினை பாருங்கள். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள். சரியா, குடும்பம் அப்படிங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு எந்த நூல் இடம்பெற்றது? திருக்குறள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு குறள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க. குறளை பாருங்கள். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படின்னு சொல்லிட்டு குறள் கொடுத்துட்டாங்க. சரியா, அந்தணர் என்போர் அறவேர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். இதோடைய பொருள், ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே ஒழுக்கம் வரம்பிருக்கும். பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்விற்கு உரியதன்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அதன் ஆய்விற்கு உரியது. ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர்குலத்தானானால் என்பதும் அது
கெட்ட விடத்து தாழ்ந்த குலத்தாய் நேடுவான் என்பதும், அதாவது அது இல்லைன்னா கெட்ட விடத்து தாழ்ந்த குலத்தான் ஆகி விடுவான் என்பதும் தமிழ்நூல் முடியாம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா குறளும் பொருளும் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தலை அப்படிங்கிறது சரியான ஆன்சர். பாருங்கள், குறளும் பொருளும் பொருத்தமற்றன. அடுத்த கேள்வி, கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேப்போ கிருஷ்ணசாமி. சரியா? கதரின் வெற்றி நாடகம் மூலமாக தேசிய உணர்வை தூண்டியவர் தேப்போ கிருஷ்ணசாமி. அடுத்து பாருங்கள், 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. பிங்களத்தை பிங்கள முனிவர், பாருங்கள், பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டதுன்னு ஒரு கூற்று கொடுத்துட்டாங்க. திவாகர புதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது, திவாகர புதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 சரி, ரெண்டுமே சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், பிங்களம், அதாவது பிங்கள நிகண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிங்கள நிகண்டு பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது, இதுவும் சரியானது. திவாகர முனிவருடைய புதல்வர் தான் இந்த பிங்கள முனிவர் அப்படிங்கிறதும் சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்தது, தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் ஏல்களையும் கொண்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தொல்காப்பியத்தில் பார்த்திங்கன்னா 3 அதிகாரங்களுடையது, 27 இயல்களுடையது. இது எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 9 27 இயல்கள் இதில் இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள், சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னரின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீன அவைக்கு ஃபஸ்ட்டு ஒரு தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னர் யாருன்னு பார்த்தா 1ஆம் ராஜேந்திர சோழன். சரியா? ஆன்சர் 1ஆம் ராஜேந்திரன். அடுத்த கேள்வி, தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட டேஸ் ஊக்குவிப்பதற்காக, அதாவது தென்னிந்திய விடுதலை இயக்கம் எதுக்காக உருவாக்கப்பட்டது, இதுதான் இங்கே கேள்வி. சரியா? பிராமணர் அல்லாதவர்களுடைய அரசியல் நலனை கருத்தில் கொண்டு அதை ஊக்குவிப்பதற்காக தான் இந்த தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்டது. சரியா? தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்டது பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை ஊக்குவிப்பதற்காக. அடுத்தது, கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்கள் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? வள்ளலார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் கல்வி சீர்திருத்தத்திற்கு எது துவங்கினார், அந்த நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது சன்மார்க்க போதினி, அடுத்தது சமரச வேத பாடசாலை, அடுத்தது ஜீவகாரண்ய பாடசாலை, அடுத்தது சமரச கல்வி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு சன்மார்க்க போதினி அப்படிங்கிறதும் அடுத்தது சமரச வேத பாடசாலை அப்படிங்கிறது தான் கல்வியை மேம்படுத்துவதற்காக அவர் உருவாக்கினது. சரியா? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. அடுத்த கேள்வி பாருங்கள், பின் வருவனவற்றுள் அரிக்கமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரிக்கமேடு அகழ்வாய்வு செய்தவர் மார்ட்டிமர் வீலர். சரியா? ஆன்சர் மார்ட்டிமர் வீலர். 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இயர் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1875, அதை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி. நெக்ஸ்ட்டு, சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள், சங்ககால புலவர்களையும் அவர் எழுதிய இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யார்? பாண்டியர்கள். சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள். சுதேசி கப்பல் நிறுவனத்தை வஉசி நிறுவிய ஆண்டு கேட்டிருக்காங்க. 1906. சுதேசி கப்பல் நிறுவனத்தை வஉ சிதம்பரம் நிறுவிய ஆண்டு 1906. பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது கேட்டிருக்காங்க. 1938. இந்த 1938 பார்த்திங்கன்னா ஈவேரா எங்கே இருந்திருப்பார், அதாவது பெரியார் எங்கே இருந்திருப்பாருன்னா சிறையில் இருந்திருப்பார். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்திருப்பாங்க. சரியா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் போதே ஈவே ராமசாமி என்ன பண்ணியிருப்பாங்க, நீதி கட்சியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து, கீழ்வருவனவற்றுள் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. நீதிதேவன் மயக்கம். சரியா? கீழ்வருவனவற்றுள் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது? நீதிதேவன் மயக்கம். ஏன் ஈவே ராமசாமி பெரியாரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதற்காக பெரியார் காங்கிரஸை விட்டு விலகினார், இதுதான் கேள்வி. வருஷம் பார்த்திங்கன்னா 1925 நமக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? படிச்சிருப்போம், ரீகால் பண்ணிக்கோங்க. காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணரும் பிராமணர் அல்லாதவர்களும் தனித்தனியாக உணவு பந்திட்டாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, காங்கிரஸ் இதில் தனியாக கேட்டிருப்பார் தொகுதிகள். சரியா? தனி தொகுதிகள் கேட்டிருந்திருப்பார். அதாவது பிரதிநிதித்துவம் வேண்டும், பிராமணர் அல்லாதவர்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை வச்சுருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்த காங்கிரஸ் நடத்தின பள்ளியில் பிராமணர் அல்லாதவர்களும் தனித்தனியாக உணவு பந்திடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைலாம் நடக்கும். அந்த மாதிரி அதில் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக தான் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி வந்திருப்பார். திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நட்பு.
திருவள்ளுவர் திருக்குறள் அதிகமாக எதை வலியுறுத்துகிறாங்க? நட்பு. அடுத்த கேள்வியை பாருங்கள். உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? கல்லாதவர்கள் போல கருதப்படுவர். உலகத்தோட என்னதான் அதாவது நம்ம என்னதான் கல்வி கற்றிருந்தாலும் உலகம் எப்படி இருக்கோ அந்த போக்கில் போகாமல் இருந்தோம்னு நமக்கு கல்வி இல்லாதவராக தான் கருதப்படுவோம்னு சொல்கிறாங்க. உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. கல்லாதவர். ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலும் இரண்டும் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், நாலடியார் மற்றும் திருக்குறள். சரியா? நாலடியார் திருக்குறள் அப்படிங்கிறது தான் இந்த நாலும் அப்படிங்கிறது நாலடியாரையும், இரண்டும் அப்படிங்கிறது இரண்டு அடிகளில் இருக்கக்கூடிய திருக்குறளையும் குறிக்கும். காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எந்த துன்பம் வராது என்று வள்ளுவர் கூறுகிறார்? காமம், வெகுளி, மயக்கம் என்று 3 குற்றங்களும் இல்லாதவர்களுக்கு எந்த துன்பம் வராது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னு பார்த்தீங்கன்னா பிறவி துன்பம் வராது. ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜெயகாந்தன் மற்றும் அகிலன் இருவருக்கும் தான் ஞானபீட விருது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெயகாந்தன் புதுமை பித்தன் அகிலன் சோதர்மன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் மற்றும் அகிலன் அப்படிங்கிறவங்க தான். அடுத்தது சைவ சமய குறவர் 4 என போற்றப்படுவோர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். சரியா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர் இவங்க 4 பேர் தான் சைவ சமய குறவர் 4 அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க. பாடான் திணை எனும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பணுவல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18. சரியா? இந்த 18 இருக்கிற அனைத்து பாடல்களுமே பாடான் திணை அப்படிங்கிற ஒரே ஒரு திணையை மட்டும் வைத்து பாடப்பட்டது. 18 ஆன்சர். தியோசபிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் உள்ள அடையாறு. சரியா? தியோசபிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் சென்னை அடையாறு. இந்தியாவின் முதல் பெண் கவர்னராக, அரசியலில் ஈடுபாடு உடையவராக, இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக மற்றும் ஒரு கவிஞராக திகழ்ந்தவர். இந்த ஒரு பெண் அவர்களுக்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் கவர்னர், அரசியலில் ஈடுபாடு உடையவர், இந்திய தேசிய காங்கிரஸுடைய உறுப்பினர், அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கவிஞர். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. நெக்ஸ்ட் பாருங்கள். தெலுங்கானா என்னும் பெயர் திரிலிங்க தேசம் என்னும் டேஸில் காணப்படும் 3 பழமையான சிவன் கோயில்களிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். எந்தெந்த சிவன் கோயில்கள் இருக்கக்கூடிய எந்த 3 சிவன் கோயில்களில் தெலுங்கானா அப்படிங்கிற பேரை திரிலிங்க தேசம் என்று அழைக்கப்பட்டிருக்கு? அதுதான் இங்கே கேள்வி. சரியா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது காமேஸ்வரம், அடுத்தது ஸ்ரீசைலம், அடுத்தது திராட்சராமம், அடுத்தது கபாலீஸ்வரர். சரியா? இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 காமேஸ்வரம், ஸ்ரீசைலம், திராட்சராமம் அப்படிங்கிற இடத்துல தான் தெலுங்கானா அப்படிங்கிறதுக்கு என்னென்னு பேர் இருக்குது? திரிலிங்க தேசம் என்று இந்த கோயில்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். பின் வருவனவற்றுள் பின் வருபவர்களில் யார் தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தை ஏற்படுத்தியவர்? தொன்மையான கலைகளுக்கு இந்திய சங்கத்தை ஏற்படுத்தியவர் அபிநீந்திரநாத் தாகூர். சரியா? அபிநீந்திரநாத் தாகூர் தான் தொன்மையான கலைகளுக்கான இந்திய சங்கத்தை ஏற்படுத்தியவர். வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதற்கான நோக்கம் கேட்டிருக்காங்க. சரியா? கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திற்கு, ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுப்பதற்காக அவங்களுக்கு எதிராக தான் தொடங்கப்பட்டது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷாரின் ஏகபோகத்திற்கு, ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்கவே இது தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920 யாரால் நடத்தப்பட்டது? பெரியார் ஈவே ராமசாமி. சரியா? ஆன்சர் பெரியார் தான். தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920 யாரால் நடத்தப்பட்டது? ஈவே ராமசாமி அவர்கள். பம்பாயில் கொடூர பிளேக் தொற்றுநோய் பரவிய ஆண்டு 1896. பம்பாயில் எப்போ கொடூரமான பிளேக் பரவியது? 1896. பாருங்க, இந்த கேள்வியில் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சரியா? 1956 பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் பாருங்கள், பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1956 பள்ளிகளில் மதிய திட்டம் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளியில் இருக்கக்கூடிய இடைநிற்றலை தவிர்ப்பதற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய கூற்று ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. இந்த ஆர் அப்படிங்கிறது ஏவுக்கு சரியான விளக்கம் அப்படிங்கிறது இங்கே ஆப்ஷனுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 1976 காமராசருக்கு வழங்கப்பட்ட விருதுடைய பெயர் கேட்டிருக்காங்க. சரியா? பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 1976 காமராசருக்கு என்ன விருது வழங்கப்பட்டது? பாரத ரத்னா. இதை இப்படியும் கேட்கலாம், பாரத ரத்னா விருது காமராசருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1976.
அடுத்தது பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ரவீந்திரநாத் தாகூருக்கு வழங்கப்பட்ட அரச பட்டத்தை துறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபோது. சரியா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபோது. அடுத்தது பாருங்கள், யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ யாருடைய உயிரை பறிக்க யமன் தயங்குவார் அப்படின்னு பார்த்தோம்னா கொல்லாதவன் உயிரை. சரியா, எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் கொல்லாதவன் உயிரை வந்து யமன் கூட பறிக்க தயங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல குழந்தைகள். சரியா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைகள். நல்ல குடும்பத்திற்கு ஒரு நகை மாதிரி, அதாவது அணிகலன்களாக இருப்பது நல்ல குழந்தைகள். அடுத்து பாருங்கள், அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார். சரியா, அருள் அப்படின்னு அழைக்கப்படுற குழந்தைக்கு வள்ளுவர் வந்து செவிலித்தாயை குறிப்பிடுவது எதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தை. சரியா, அருள் அப்படிங்கிற செவிலித்தாய், அருள் அப்படிங்கிற குழந்தைக்கு வள்ளுவர் கூறப்படும் செவிலித்தாய் செல்வம். அடுத்தது பாருங்கள், மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா இன்பம் கிட்டும். மயக்கம் தெளிந்து மாசற்ற காட்சி காண்பவருக்கு, மயக்கம் தெளிந்த ஒரு மாசற்ற காட்சியுடையவருக்கு இன்பம் கிட்டுவதாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852. சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852. பெரியார் ஈவேராவுடன் தொடர்பில்லாத இதழ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசபக்தன். சரியா, குடியரசு, புரட்சி, ரிவோல்ட் அதெல்லாம் வந்து இவருடைய இதழ்கள் தான். இவருக்கு தொடர்பில்லாததுன்னு பார்த்தோம்னா தேசபக்தன். இதில் வந்து இயர் பாருங்கள், குடியரசு அப்படிங்கிறது 1925, புரட்சி அப்படிங்கிறது 1933, ரிவோல்ட் அப்படிங்கிறது 1928. இந்த 3 தவிர இன்னும் 2 இதழ்கள் இவரோடது இருக்குது. அது என்னென்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷினு, விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் வந்து ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனிச்ச மலரோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா, விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? அனிச்ச மலர். கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பட்டினப்பாலை. கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக கூறுவது பட்டினப்பாலை. அடுத்த கேள்வி பாருங்கள், இங்கே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மகாபாரதம் வால்மீகி, உமரப்புலவர் சீராபுராணம், வீரமாமுனிவர் தேம்பாவணி, மணிமேகலை இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சரியான பொருத்தங்கள் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், உமரப்புலவர் சீராபுராணம் அப்படிங்கிறதும் வீரமாமுனிவர் தேம்பாவணி அப்படிங்கிறதும் சரியானது. சரியா, இங்கே மணிமேகலை இளங்கோவடிகள் வராது, சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் வரும். சரியா, இந்த மாதிரி இங்கே வால்மீகிக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரியா, ஈஸி தான் அது. ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்த கேள்வி, முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முத்துலட்சுமி அம்மையார் வந்து ஒரு மருத்துவராக, பொறியாளராக, ஆசிரியராக, வழக்கறிஞராக அப்படின்னு பார்க்கும்போது முத்துலட்சுமி அம்மையார் வந்து ஒரு மருத்துவர். அடுத்த கொஷினு, பின் வருவனவற்றுள் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியது. பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ அமைப்பு. விடுதலை பத்திரிகையை ஆங்கிலத்தில் நடத்தினார். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போது இதில் நமக்கு சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிறது மாதிரி தான் சரியானது. பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். இது சரியானது. சுயமரியாதை திருமணத்தை அறிமுகப்படுத்தியது எது அப்படின்னு பார்த்தோம்னா சுயமரியாதை இயக்கம். சரியா, சுயமரியாதை இயக்கம் தான். பெரியார் பட்டத்தை வழங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பு கிடையாது. 1938 பெண்கள் மாநாடு சென்னையில் நடந்திருக்கும். அப்போது தான் அவருக்கு பெரியார் பட்டம் வழங்கப்படுது. விடுதலை பத்திரிகை வந்து ஆங்கிலத்தில் எழுதினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய ஆங்கில பத்திரிகை எது அப்படின்னு பார்த்தோம்னா ரிவோல்ட் அப்படிங்கிறது தான். சரியா, அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 2, 3, 4 எல்லாமே தவறாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது மாதிரி தான் சரியானது. சரியா, சரியானது அப்படின்னு கேட்டுக்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. அடுத்து பாருங்கள், கட்டபொம்மன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மருது சகோதரர்கள், யூசுப் கான், முத்துவடுகநாதர். அதே போல் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இவர்களை வென்ற ஆங்கில படைத்தளபதிகள். சரியா, இதை நம்ம சரியாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி சரியாக மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வரும். பாருங்கள், கட்டபொம்மன் அப்படிங்கிறவங்களை வந்து அடக்குனது யாருன்னு பார்த்திங்கன்னா பானர்மன் அவர்கள். மருது சகோதரர்கள் பார்த்திங்கன்னா காலின் மெக்கலும், யூசுப் கான் பார்த்திங்கன்னா கேப்டன் கேம்பல், முத்துவடுகநாதர் கர்னல் பாஞ்சோர். சரியா, இதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணிங்கன்னா 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, உலக உயிர்கள் யாரை கைகூப்பி வணங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மரத்தாரை. சரியா,
எந்த மாந்தரை சரியா மரத்தாரியில் மாந்தர்களை உயிர்களை கொல்லக்கூடாது, அதே போல் புலல் உண்ணக்கூடாது, அந்த மாதிரி மாந்தர்களை தான் உலகம் வந்து கைக்குப்பி வணங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவது இல்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பகிர்ந்து உண்ணுவோரை. சரியா, யார் வந்து தாங்கிட்டு இருக்கிறத பகிர்ந்து உண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பசி அப்படின்ற கொடிய நோய் வந்து வருத்தாது, அவங்கள வந்து நெருங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துட்டு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் பாருங்கள், புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனைக்கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது தான். அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது. அரிக்கமேடு அப்படிங்கிறது சங்ககாலத்தில் இருந்த துறைமுகப்பட்டினம் தான். 3வது பாருங்கள், இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம் 1878 வகுக்கப்பட்டது. இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம் 1878 வகுக்கப்பட்டதுங்கிறதும் சரியானது. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவின் திருநெல்வேலி மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. ரோமானிய நாணயங்கள் வந்து செறிந்து காணக்கூடிய இடம் வந்து திருநெல்வேலி மண்டலம்னு கொடுத்துருக்கிறது இங்கே தவறானது. எந்த இடம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி 1, 2 மற்றும் 3 சரி. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3மே சரி, 4வது மட்டும் தவறானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரட்டைமலை சீனிவாசனின் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களால் சிறப்பு செய்யப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது தான். இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகளை ஆகியவற்றுக்காக போராடினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா, மறுபடியும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இரட்டைமலை சீனிவாசனுடைய தன்னலமற்ற சேவைக்காக அவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கம் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைனை பாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், நிலம் அழைப்பதற்கு ஏர், நிவர்த்தனம், பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன? ஒரு நிலத்தை அளக்கணும் அப்படின்னா ஏருங்கிறது, நிவர்த்தனம், அப்புறம் பட்டிகை அப்படிங்கிற முறைகளெல்லாம் யாருடைய காலத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்னா பல்லவர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. 2021ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நாஞ்சில் சம்பத். சரியா, 2021 பேரறிஞர் அண்ணா விருது வாங்கினவங்க நாஞ்சில் சம்பத். சரியா, இது வந்து கரண்ட் இவெண்ட்டில் தான் வரும். ஒரு கொஷின் வந்து இங்கே மாறி வந்திருக்கு. 1967ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் தமிழ்நாடு திருத்த சட்டத்தின் முக்கிய நோக்கம். சரியா, இந்த இந்து திருமண தமிழ்நாடு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது யாரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் நம்ம பார்த்தோம் முன்ன, CN அண்ணாதுரை அப்படின்ட்டு. வருஷம் இங்கேயும் பாருங்கள் 1967 ரீகால் பண்ணிக்கோங்க. இதோடைய நோக்கம் கேட்டிங்கன்னா தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிப்பது இதோடைய நோக்கமாக இருந்தது. அடுத்த கேள்வி, 1944ஆம் ஆண்டு டேஸில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி என்ற பெயர் திராவிடர் கழகம் என மாற்றப்பட்டது. ஸோ இது அடிக்கடி நம்ம பார்த்த கொஷின் தான். சேலம். சரியா, 1944ஆம் ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் தான் நீதி கட்சி அப்படிங்கிற பேரை என்னன்னு மாற்றுவாங்க, திக, அதாவது திராவிடர் கழகம் என்று மாற்றுவாங்க. பின்வருவனவர்களுள் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி. பின்வருவனவர்களுள் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் ஈவே ராமசாமி. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் பத்ருதீன் தியாப்ஜி. எங்கே நடந்தது? சென்னையில் நடந்தது. வருஷம் 1987. கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பார் என்று நிகராக கூறுகிறார் அப்படின்னா நஞ்சுண்பார். கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? நஞ்சுண்பார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று உரைக்கும் பாடல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமந்திரம். சரியா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று உரைக்கும் பாடல் திருமந்திரம். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகல நீரப்பிற. இந்த குறளோட அடிப்படையில் கூற்றும் காரணமும் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் பாருங்கள், கூற்று படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. மனம் தூய்மையாய் இருப்பின் அதன் வழிபட்ட முக்கரண வினைகளும் தூய்மையாகி இருக்கும். ஆதலின் மாசில்லா மனமே அறத்திற்கு அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு கூற்று கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம், மனம் தூயதாய் இருப்பின் வெளிக்கோலம் வேண்டாததாகிவிடும், மனம் தீயதாய் இருப்பின் வெளிக்கோலம் பிறரை ஏமாற்றுவதாக ஆகிவிடும், இரு வழிகளினாலும் பயனின்மை நோக்கி வெளிக்கோலத்தை வீண் ஆரவாரம் என்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், நமக்கு கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். இது குறளின் பொருளன் சரியாக விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறளுக்கும் பொருளுக்கும் விளக்கம் வந்து சரியாக இருக்குது. கூற்றும் காரணமும் சரிதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அடுத்தது புதுக்கவிதைகளில் பழங்கதைகளை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உத்திமுறை. அதாவது புதுக்கவிதையை பொறுத்த வரைக்கும் புதுக்கவிதை அப்படிங்கிறது வந்து கவிதைகளின் புதிய வடிவம் தான். இந்த புதுக்கவிதைகளில் பழமையான கதைகளை துணை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கருத்தை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த உத்திமுறைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொன்மம் அப்படிங்கிறது ஆன்சர். சரியான விடையை தேர்க அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பொய்கை ஆழ்வார் வையத்தகழையா வார்கடலே நெய்யாக என்னும் பாடலை பாடினார். இது சரியானது. பூதத்தாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்ற பாடலை பாடினார். இதுவும் சரியானது. சரியா, இதில் பேயாழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாகன் பாடினாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது தவறானது. பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய இம்மூவருமே ஒரு காலத்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதுவும் தவறானது. ஆன்சரை பாருங்கள், 1 மற்றும் 2 சரி, 1 மற்றும் 4 சரி, 2 மற்றும் 3 தவறு. சரியா, இதில் நமக்கு 2, 3 தான் தவறானது. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இருக்கக்கூடியது சரியானது. பொய்கையாழ்வார் சைவ பாருங்கள், பொய்கையாழ்வார் பாடினது வையம் தகழியா வார்கடலே நெய்யாக, இதுவும் சரியானது. இவங்க 3 பேருமே வந்து சமகாலத்தவரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார், இதுவும் சரியானது. ஆன்சர் பாருங்கள், 1 மற்றும் 4 சரி, 2 மற்றும் 3 தவறு. தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முல்லை மலர். பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்ககாலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? 10. பரம்பரை ரீதியான சமத்துவம் என்ற நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது நிலையான மேம்பாடு. பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது? நிலையான மேம்பாடு. 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த சென்டென்ஸில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள், பிராமணர்கள் நவீன கல்வியினால் அதிக நன்மை அடைந்தனர், அதன் மூலமாக அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாதார் இயக்கம் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணங்களில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது தான். சரியா, ஆகையினால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டு கோரிக்கைகள் வலுவாயின, இதுவும் சரியானது. ஆன்சர் பாருங்கள், 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டு கூற்று ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1993 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஒரு தலைவர் மற்றும் 6 உறுப்பினர்கள் கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2வது விட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் சரி. சரியா, 1993 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டின் பின்னலாடை உற்பத்தி அதிகமுள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருப்பூர். இதுக்கு வந்து பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. தமிழ்நாட்டின் பின்னலாடை உற்பத்தி அதிகமுள்ள இடம் திருப்பூர். தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் டேஸ் அம்மையார் பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. சத்தியவாணி முத்து அம்மையார். சரியா, யாருடைய பெயரில் இலவசமான தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது? சத்தியவாணி முத்து அம்மையார். சுயமரியாதை இயக்கம் ஒரு மன்றமாகவும் அரசியல் தளமாகவும் செயல்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வதாக பாருங்கள், இதன் நோக்கம் திமுக ஆட்சிக்கு வந்தாலுமே பிராமணர் அல்லாதவர் ஆட்சி தமிழகத்தில் அமைந்தாலும் நிறைவேறியது. இதில் வந்து எது சரி? 2 கூற்றில் எது வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க. 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது தான். 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் சாதியை சேர்ந்த முதல் பிரதிநிதி. சரியா, இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவுமே சுற்றி வளைச்சு சொல்லியிருக்காங்க. 1924 தமிழக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் யாருன்னு ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். அதுதான் இது. 1920 சட்டமன்ற மேலவையின் தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் சாதியை சேர்ந்த முதல் பிரதிநிதி யார்? மயிலை சின்னத்தம்பி ராஜா என்று அழைக்கப்பட்ட MC ராஜா. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் டேஸ் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மாவட்டம். ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் ICDS டேஸ் வரையிலான குழந்தைகளை இலக்காக கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? 6 வயது குழந்தைகளை இலக்காக கொண்டது. அது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள். பெண் இன இழப்பு என்ற சொல்லாட்சி உருவாவதற்கு காரணமான சூழல் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகன் அல்லது ஆண் குழந்தைக்கான விருப்பம். திட்டங்களை வந்து காலவரிசைப்படி அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 4 திட்டம் கொடுத்துருக்காங்க. சரியா, தொட்டில் குழந்தை திட்டம், தமிழ்நாடு மதிய உணவு திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம், அப்புறம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வர வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மதிய உணவு திட்டம், அடுத்தது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், 3வதாக வர வேண்டியது பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம், அடுத்து லாஸ்ட்டாக தான் பார்த்திங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம். ஆன்சர் 2, 4, 3, 1 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்காண்பனவற்றுள் எது உண்மை
அல்லது எவை உண்மை, இதுதான் கேள்வி. சரியா, எது வந்து உண்மையானது அல்லது எவை உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 2005 உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்தை ஒப்புதல் அளித்தது. 2005 உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. இத்திட்டத்தின் மொத்த செலவே ரூபாய் 597.15 கோடி. உலக வங்கியின் ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதாக இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டென்ஸுமே சரியானது. அடுத்தது ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இயக்கமும் சீர்திருத்தவாதியும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரம்ம சமாஜம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பிரம்ம சமாஜம் தோற்றுத்தவர் ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது பாருங்கள், SNDP அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பு கொடுத்துருக்காங்களா, அது தோற்றுத்தவங்க ஸ்ரீநாராயண குரு. அடுத்து நீதி கட்சி அப்படிங்கிறவங்க நடேசனால் தோற்றுவிக்கப்பட்டது. சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி என்கிற பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 1, 2. அடுத்தது புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்துவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதியனவற்றை ஏற்றுக்கொள்வது. இந்த புரட்சிகர இயக்கங்களுடைய முக்கிய கவனமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதியனவற்றை ஏற்றுக்கொள்கிறது. கீழ்கண்ட கூற்றுகளில் MSA ராவ் பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் 3 கூற்று கொடுத்துருக்காங்க. இவர் தலை சிறந்த இந்திய சமூகவியலாளர். சமூக இயக்கங்கள் இரு பண்புகளை உள்ளடக்கியவை. ஒன்று கூட்டு செயல்பாடு, மற்றொன்று சமூக மாற்றத்திற்கு வழி ஏற்படுத்துபவை என குறிப்பிடுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது பாருங்கள், பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் என்ற சமூக சீர்திருத்த இயக்கம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்களே. இந்த 3வது மட்டும் தவறானது. ஃபஸ்ட்டு இருக்கிற 2மே சரியானது. ஆன்சர் 1 மற்றும் 2 சரி அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் 2022 வழங்குவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, உயர்கல்வி உறுதி திட்டம் 2022 மூலமாக வழங்கப்படுவது ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் மட்டும் பாருங்கள், மாணவிகளுக்கு நிதி உதவி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். மின் ஆளுகை அதாவது கவர்னன்ஸ் இந்தியாவில் டேஸ் மாநிலத்தில் ஃபஸ்ட்டு தொடங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. கவர்னன்ஸ் பார்த்திங்கன்னா கேரளாவில் தொடங்கப்பட்டது. திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, கால்டுவெல். சரியா, திருநெல்வேலி சரித்திரம் அப்படிங்கிற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கால்டுவெல். கீழ்காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்களில் சரியானது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்றில் மொத்தம் 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு சரியானது பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 தான். சரியா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 கூற்றுகள் மட்டும்தான் சரியானது. பாருங்கள், அது என்னென்னு பார்த்துடலாம். ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். இதுவும் சரியானது. இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது தவறானது. வேலு நாச்சியாரின் சகோதரர்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுவும் தவறானது. ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 2ம் சரியானது, லாஸ்ட் இருக்கக்கூடிய 2ம் தவறானது. காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமதி பார்வதி தேவி அவர்கள் காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவினார். கீழ்கண்டவற்றுள் பழனி சதி ஆலோசனையோடு தொடர்பில்லாத நிகழ்வு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. புரட்சியாளர்கள் கோயம்புத்தூரை தாக்க தீர்மானித்தனர். கர்னல் கே மகளிஸ்டர் போர்ப்படை தாக்குதலை தொடங்கினார். கர்னல் ஜாக்சன் குதிரைப்படைக்கு தலைமை தாங்கினார். பழனி சதி ஆலோசனையில் ராணி லக்ஷ்மிபாயின் குதிரைப்படை பங்கு பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருத்தமற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இதில் 4வது மட்டும் பொருத்தம் அல்லது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 மட்டும் அப்படிங்கிறது. காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சார். இதுவே ரிப்பீட் ஆகிருக்கு. சரியா, இந்த பேஜ் மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துட்டு பண்டைய கால தமிழர்களின் வணிக தொடர்பு நடவடிக்கையை பற்றிய பின்வரும் கூற்றில் எது உண்மையானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, பண்டைய காலத்து தமிழர்களுடைய வணிக தொடர்பு பற்றி தான் இந்த கொஷினு. ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியானது அப்படிங்கிறது கேள்வி, அதாவது உண்மையானது அப்படிங்கிறது தான் கொஷினு. ஃபஸ்ட்டு காவிரி பூம்பட்டினம் அனுராதபுரம் என்று அழைக்கப்பட்டது. இது தவறானது. அள்ளங்காடி மற்றும் நாளங்காடி என்று 2 வகை சந்தை இருந்தது அப்படிங்கிறது சரியானது. பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படின்னு சரியானது. 2 மற்றும் 3 சரியானது தான். ஃபஸ்ட் இருக்கக்கூடியது தவறானது. சரியா, சங்ககால மன்னனான பசும்பூன் பாண்டியனின் யானைகளின் மேலே வெள்ளை கொடி பறந்தது என்ற செய்தியை கூறக்கூடிய நூல் இது அப்படின்னு கேட்டிருக்கோங்க. அகநானூறு. பின் வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியவேத கீர்த்தனை. சரியா, அவருடைய நூல்கள் திருக்காவலூர் கலம்பகம், அன்னையழங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை. ஸோ அவரோடது இல்லாதது எப்படி பார்த்தீங்கன்னா சத்தியவேத கீர்த்தனை. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கட்பேறு அப்படிங்கிறது ஆன்சர். சிறுபஞ்சமூலம் என்ற நூலின் மூலமாக எவ்வகையான அறிவை பெற முடியும் அப்படின்னா மருத்துவ அறிவு. வாய்மை குடிக்கு உரியன எவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர்னு பார்த்தீங்கன்னா நகை, ஈகை, இன்சொல் மற்றும் இகழாமை. நகை, ஈகை, இன்சொல் மற்றும் இகழாமை. மாதானு பங்கி என்று அழைக்கப்படுபவர் யார்? திருவள்ளுவர்.
அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறியவர் யார்? ஔவையார். வாய்மை குடிக்கு உரியன எவை அப்படின்னா நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. மாதான பங்கி யாரு? திருவள்ளுவர். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறியவர் ஔவையார். எந்த கூற்றுகள் அயோத்தியதாச பண்டிதர் பற்றி சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கூற்றுகள் அயோத்தியதாச பண்டிதர் பற்றி கொடுத்துட்டு அதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, நம்ம சரியானது அப்படின்னு பார்க்கும்போது 2 மற்றும் 4 தான். அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தவறானது. சாக்கிய பௌத்த சமூகம் என்ற அமைப்பை உருவாக்கினார், இது சரியானது. தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தார் அப்படிங்கிறது தவறானது. 1 பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார், இது சரியானது. ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடியதும் 3வது இருக்கக்கூடியதும் தவறானது, 2வது இருக்கக்கூடியதும் 4வது இருக்கக்கூடியதும் சரியானது. ஆன்சர் பாருங்கள், சரியானதுன்னு கேட்டிருக்காங்க 2 மற்றும் 4. தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா இங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா விழுப்புரத்தில் அமைந்துள்ளது. பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரனார், ஈவே பெரியார், வி சுப்பிரமணிய ஐயர், சாமி வெங்கடாசலம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நமக்கு பாருங்கள் ஆன்சர் 4, 3, 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி மேட்ச் பண்ணும்போது திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறது நவசக்தி, ஈவேர பெரியார் வந்து குடியரசு இதழை நடத்தினார், வி சுப்பிரமணியனார் பாருங்கள் சைவ சித்தாந்த பள்ளி, சரியா சரி தேசிய பள்ளி, வி சுப்பிரமணியனார் வந்து தேசிய பள்ளி, சாமி வெங்கடாசலம் அப்படிங்கிறவங்க தான் சைவ சித்தாந்த பள்ளி. ஆன்சர் பாருங்கள் 4, 3, 1, 2. அடுத்தது நூலாசிரியர்கள் அப்படிங்கிற கான்செப்டில் வ.உ. சிதம்பரம், பாரதி, நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய நாயகம் பிள்ளை கொடுத்துருக்காங்களா. இதுக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வ.உ.சிக்கு சுதேசி கப்பல் கம்பெனி அப்படிங்கிறது சரியானது. வ.உ.சியை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? சுதேசி கப்பல் கம்பெனி. பாரதி வந்து பாலபாரத், சரியா பாரதி வந்து பாலபாரத். நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறவங்க இதுதான் சங்கொழி. அடுத்தது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படிங்கிறவங்களுதுங்க அழகம்மை ஆசிரிய விருத்தம், அழகம்மை ஆசிரிய விருத்தம். ஆன்சர் ஆப்ஷன் பி. எத்தினைக்குரிய பாடல்கள் புறநானூற்றில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறநானூற்றில் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா உழிநீத்திணையுடைய பாடல்கள். எந்த புதை பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடையில் கடல் வாணிகம் விரிவை பாருங்கள் கடல் வாணிபகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுவது எது அப்படின்னா அரிக்கமேடு அகலாய்வு. எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடையில் கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகிறதுனா அரிக்கமேடு. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, சரியா. இதுக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதுக்கு நினைவு பாதை யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகுலன். நினைவு பாதை நகுலன். காகித மலர்கள் ஆதவன். தந்திர பூமி அப்படிங்கிறது இந்திரா பார்த்த சாரதி. கடல்புறத்தில் அப்படிங்கிறது வண்ணன் நிலவன், சரியா. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2 ஆப்ஷன் சி. குடம்பை தனித்தொழிய புல் புறந்தொற்றே என்ற குரலில் வரும் காட்சி புலப்படுத்துவது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாழ்க்கை நிலை இல்லாதது அப்படிங்கிறது இந்த குரல் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சரியான இணை தேர்க அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் 4 இணை கொடுத்துருக்காங்க, சரியா. இதில் அனைத்துமே சரியானது தான். ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. அன்பழிப்பு அப்படிங்கிறது அழகிரி சாமியோடையது. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமைப்பித்தனுடையது. யுக சந்தி அப்படிங்கிறது ஜெயகாந்தன். திருடன் மகன் திருடன் அப்படிங்கிறது கல்கி எழுதுனது. ஸோ 1 மற்றும் 2, 3, 4 எல்லாமே சரியானது தான். ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபாலநாயகரின் பாதுகாப்பில் டேஸ் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார்னு கேட்டிருக்காங்க இல்லையா. விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்து வந்திருப்பாங்க. தருமசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் யார்? திருநாவுக்கரசர். குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்ற அடி இடம் பெற்றுள்ள நூல் எது? கொன்றைவேந்தன். கீழே குறிப்பிடப்பற்றில் அக்பரை பற்றி தவறான கருத்து எது அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா. அக்பர் பற்றி தவறானது வந்து மட்டும்தான் சரி, மீதி 3மே தவறானது அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாம். அக்பர் அவரது தாயாரால் வளர்க்கப்பட்டார் அப்படிங்கிறது சரியானது. அக்பர் ரூஃப் மதியை பாஸ் பகதூரிடமிருந்து கவர்ந்தார். பைரம் கானை அக்பர் கொன்றார். அக்பர் சித்தூரை கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் லாஸ்ட் 3மே தவறானது. அக்பரை பற்றி தவறான கருத்து தான் கேட்டிருக்காங்க, சரியா. அக்பர் அவரது தாயாரால் வளர்க்கப்பட்டார் அப்படிங்கிறது மட்டும் சரியானது, மீதி 3மே தவறானது. பாருங்கள், ஏ மற்றும் சரி, பி, சி மற்றும் டி வந்து தவறு. கூற்று ஏ காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதியுடைய பிராமணர் அல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மற்றும் அனைத்து அரசு பணிகளிலும் நியமிக்கப்பட வேண்டும்.
கூற்று பாருங்கள், குறைந்தபட்ச கல்வி தகுதியுடைய பிராமணர் அல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மற்றும் அனைத்து அரசு பணிகளையுமே நியமிக்கப்பட வேண்டும்னு ஒரு கூற்று கொடுத்துட்டு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவ ஆணை 1921 நிறைவேற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ரெண்டுமே சரியானது, இந்த கூற்றும் காரணம் ரெண்டுமே சரியானது. அது மட்டும் இல்லாமல் கூற்றுங்கிறது வந்து காரணமும் கூற்றும் ஒவ்வொன்று சரியாக விளக்குது. கீழ்காண்பவற்றுள் எது அல்லது எவை அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானது அல்லது உருவானவைன்னு கேட்டிருக்காங்க. அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார் அப்படின்னு கொடுத்துட்டு, நியூ இந்தியா என்னும் செய்தித்தாள் பிரம்மஞான சபையை கொள்கைகளை பரப்பியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவருடைய முயற்சியால் உருவானதுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து அவருடைய கொள்கைகளை பரப்பியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு மட்டும் சரியானது, பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார் அப்படிங்கிறது சரியானது. 2017ஆம் ஆண்டு டயஸ் மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீலகிரி. கூற்று காரணம் தான் இதுவும். பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏ வந்து சரியானது, இந்த அசஸ்மெண்ட் கூற்று வந்து சரியானது, ஆனால் ஆர் வந்து தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், ஏ சரியானது, ஆர் தவறானது. நீதி கட்சியை பொறுத்தமட்டில் எந்த கூற்றெல்லாம் சரியானவை அப்படின்னு கொடுத்துட்டு நீதி கட்சிக்கு ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவிற்கு கொண்டு வர முற்பட்டது. பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை நீட்டித்தது. சிறு தொழில்களுக்கு கடன் வழங்கியது. முஸ்லீம்களுக்கான தனி ஒதுக்கீட்டை கோரியது அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 தான் சரியானது. நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவுக்கு கொண்டு வர முற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை நீட்டித்தது. நெக்ஸ்ட் கொஷினும், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகந்தரித்த குரல் என்று பாடியவர் யார்? ஔவையார். கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குமரகுருபரர் தமது பாடலில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டவே என்று திருமழிசை ஆழ்வாரை புகழ்ந்தாள். இது வந்து சரியானது. நம்மாழ்வார் சடம் என்னும் வாயுவை சினந்து அடங்கியமையால் சடகோபர் என அழைக்கப்பட்டார். இதுவும் சரியானது. குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேலே கண்ணினுன் சிறுதாம்பு என்ற பாடலை பாடினார். இது தவறானது. பெரியாழ்வாரின் பட்டர்பிரான் என்று அழைக்கப்படுகிறார். பெரியாழ்வாருடைய இன்னொரு பேர் பட்டர்பிரான். இதில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளை தவறாக குறிப்பிட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது தான். குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கண்ணி நுண் சிறுதாம்பு என்ற பாடலை பாடியுள்ளார் அப்படிங்கிறது. கோடிட்ட இடத்தை நிரப்புகன் கொடுத்துட்டு வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ அப்படின்னு சொல்லிட்டு விருந்தோம்பி மிக்சில் மிசைவன் புலம் அப்படிங்கிறது சரியானது. கோடிட்ட இடத்துல வர வேண்டியது விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டில் தமிழக அரசு %% அளித்து உறுதி செய்கிறதுனா 3%. மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா வேலைவாய்ப்புகளில் 3% இடத்தை ஒதுக்கீடு செய்கிறது. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேலு நாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது, அவர் மிகச்சிறந்த வீரம் மிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போராடினார். ஸோ இதில் கூற்று காரணம் 2மே சரியானது. அது மட்டும் இல்லாமல் ஆறுங்கிறது ஏவுக்கு சரியான விளக்கம். திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூலுடைய ஆசிரியர் காத்தா திருநாவுக்கரசு. கூற்று காரணம் பாருங்கள். சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலையும் ஆகும். பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. ஆர் ஏ உடைய சரியான விளக்கம். ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெருவாயில் மொழியார். பிள்ளைத்தமிழ் பருவங்களுள் அம்மானை பருவத்திற்குரிய காலம் 19 to 20 மாதங்கள். மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமம் எடுத்துக்கொள்ளவில்லை? பாலின விகிதம் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. ஸோ எடுத்துக்கொள்ளப்படக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா உடல்நலம், கல்வி மற்றும் வருமானம். 1952 நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்கள் 22. பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தவறாக இணைச்சிருக்காங்க பாருங்கள். டேக் டிவி தமிழ்நாடு ஆணையம் கேபிள் டிவி கார்ப்பரேட் லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இதுவும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியதை பாருங்கள். CSCs அப்படின்னு கொடுத்துட்டு மத்திய சேவை மையங்கள் சென்ட்ரல் சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இதுவும் தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. மீதி இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த 2 மற்றும் 3 சரியானது தான். சரியா? சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் எது அப்படின்னு பார்த்தா சமூக மாற்றம். டேஸ் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார். கல்விக்காக போராடினார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் லீலாவதி.
டேஸ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும். இது கல்வி, ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாய் கொண்டுள்ளது. ஆன்சர் சீர்திருத்த இயக்கம். பின்வருவனவற்றுள் தமிழ்நாடு திராவிடர் நலத்துறையின் கீழே உயர்கல்விக்கான திட்டம் எது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதுமுனைவர் உதவித்தொகை. 1573 தோடர்மாலில் இருந்த அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தவர் யார்? குஜராத். 1573 தோடர்மால் அப்படிங்கிறவங்க குஜராத்தில் இருந்த அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தார். ஃபாதரியர் தாமஸ் ஸ்டீவன்ஸ் ஆக்ஸ்போர்டிலிருந்து வந்து டேஸ் நகரில் 40 ஆண்டுகள் தங்கினார். கோவா நகரில். பெத்வான் பள்ளி பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரால் டேஸாம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1849 ஆண்டு கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. 1806 வேலூர் கழகம் நடந்தபோது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங். கீழே கொடுக்கப்பட்ட தென்னிந்திய புரட்சிக்கான பொருளாதார காரணங்களில் எது தவறு? திண்டுக்கல்லில் 25% அதிகமான வரி உயர்த்தப்பட்டது. 50% வரி மக்களின் நலனுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷார் மன்னர்களிடம் கடன் பெற்றனர். 1798 அங்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இதில் பாருங்கள் தவறானது பாருங்கள். 1 மற்றும் 4 சரி, 2 மற்றும் 3 தவறு. சரியா? ஃபஸ்ட் இருக்கக்கூடியதும் லாஸ்ட் இருக்கக்கூடியதும் சரியானது. திண்டுக்கல்லில் 25% அதிகமாக வரி உயர்த்தப்பட்டது. 1798 அங்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இது ரெண்டும் சரியானது. தவறானது எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 50% வரி மக்களின் நலனுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷார் மன்னர்களிடம் கடன் பெற்றனர். இது ஆப்போசிட்டாக வரணும். மன்னர்கள் பிரிட்டிஷார்கிட்ட கடன் பெற்றாங்க. 50% வரி ஆங்கிலேயர்களுக்கு நலனுக்காக பயன்படுத்தப்பட்டது. தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பான்மரபு, பாணர் மரபுன்னு கொடுத்துருக்காங்க. இரண்டுமே வரும். வெட்சி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தையாம், வட்கார் மேற்செல்வது டேஸால், உட்கா எதிரூன்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடியதுக்கு வஞ்சுன்னும், ரெண்டாவது இருக்கக்கூடியதுக்கு காஞ்சி அப்படின்னு வரணும். உடுக்கை இழந்தவன் கை போல ஒருவனின் துன்பத்தை எது போக்குவதாக திருவள்ளுவர் கூறுகிறார்? நட்பு. தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது டேஸ். பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தைக்கு கொள் குறும்பும் இல்லது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே ஆன்சர் நாடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அல்லது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசன் அவர்கள். அரசன். ஒரு நாட்டுடைய உலக வாழ்க்கை உயிர் பண்ணுறது அரசன். கீழ்வருவனவற்றுள் எவை சோழர்கள் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்ததுன்னு சொல்லிட்டு எண்ணாயிரம், திருபுவனம், திருமுக்குடல், திருவொற்றியூர்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? இது அனைத்துமே யாருடைய காலத்தில்னு பாருங்கள். சோழர்கள் காலத்தில் கல்வி மையமாக தான் இருந்தது. வேளாண் வாதம் என்று அழைக்கப்படுவது நாலடியார். திருவள்ளுவர் எப்பொழுது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படுவதில்லை என கூறுகிறார்? அருந்தியது அற்றது உண்டால். வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வெளிவந்த இந்திரா பார்த்தசாரதியின் புதினம் எது? குருதிப்புனல். காங்கிரஸ் அமைப்பிற்கு சாதகமாக செயல்பட்ட மதராஸ் இளைஞர் குழுவை ஒருங்கமைத்தது எது? கிருஷ்ணபாய் நிம்கர். ஈவேரா பெரியார் திராவிடர் கழகத்தை துவங்கிய ஆண்டு 1944. தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது யார்? CN அண்ணாதுரை. ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் குறித்த கூற்றுகளில் சரியான கூற்று கேட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்த ஊர். ராபர்ட் ப்ரூஸ்பூட் என்பவர் ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் ஆய்வுகளை நடத்தினார். ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் தாதுக்களில் இரும்பால் ஆகிய மேலும் வெண்கலத்தால் ஆகிய சேவர் கொடியும் காண கிடைக்கின்றது. ஆதிச்சநல்லூரில் பொன்னாலான வாய்மூடிகள் காண கிடைக்கின்றன. இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே. சதுர்தண்டி பிரகாசிகா என்ற நூலை எழுதியவர் வேங்கடமுகி. தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜெயலலிதா அவர்கள். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும்? செல்வத்தை தேய்க்கும். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நூல் சிறப்பு பெயர். ஸோ திருமுருகாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, அகநானூறு, முல்லைப்பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. திருமுருகாற்றுப்படைக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் ஆற்றுப்படை. திருமுருகாற்றுப்படைக்கு என்ன சொல்லுவோம்? புலவர் ஆற்றுப்படை. கூத்தராற்றுப்படை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மலைப்படுகடாம். அகநானூறு அப்படிங்கிறது நெடுந்தொகை. முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை. சரியா? ஆன்சர் 2 சரி 3 1 4 2 ஆப்ஷன் பி. பொருத்தமான விடையை தேர்க அப்படின்னு கொடுத்துட்டு இங்கேயும் மேட்ச் இட் பண்ணி எடுக்கணும். சரியா? சிறுபஞ்ச மூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, கழித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு இதில் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது ஒரு அற இலக்கியம். சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம். கழித்தொகை சங்க இலக்கியம். இதை மேட்ச் பண்ணும்போது 3 4 1 2 அப்படிங்கிறது சரியான ஆன்சர்.
திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம். திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது? வெள்ளத்தனைய மலர் நீட்டம். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடை எது அப்படின்னு கொடுத்துட்டு, பகல் வெல்லும் கூகையை காக்கை, நெடும் புனலுள் வெல்லும் முதலை, பீலிப்பை சாகாடும் அச்சுறும், கலால் கலரின் நரிபடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது காலமறிதல், 2 மற்றும் 4 இடமறிதல், 3வதுக்கு வழியறிதல் அப்படிங்கிறதுல வரும். ஃபஸ்ட் இருக்கக்கூடியது காலத்தை பொறுத்தது, 2 மற்றும் 4 அப்படிங்கிறது இடத்தை அறிதல், 3வது வழியறிதல். கோவலன் கண்ணகி கதையை கூறிய சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் முறையில் கூறினார். அடிகள் நீரே அருளுக. தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளே கல்வெட்டியலின் கோலோச்சனை என்றால் ஆச்சரியப்பட்ட ஒன்றுமில்லை. இது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனைவர் கே பிள்ளை. பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? பரிபாடல். திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. இடியல் உளச்சிக்கலை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல் எது? ரிஷிமூலம். லக்னோவின் ராணி ஹஸ்ரத் மஹால் பேகம் பிரிட்டிஷாரை எதிர்த்தது ஏன்? அவகாசியிலி கொள்கையை எதிர்த்து. நூல் ஆசிரியர்களையும் படைப்புகளையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஈவேரா பெரியார் பாருங்கள். ஈவேரா பெரியார் எழுதந்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு. அவருடைய இதழ் குடியரசு. CN அண்ணாதுரை வேலைக்காரி. அடுத்தது மாதவையா அப்படிங்கிறவருக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மாவதி சரித்திரம். ராஜமையருக்கு வர வேண்டியது கமலாம்பாள் சரித்திரம். ஆன்சர் பாருங்கள் 3, 4, 2, 1. இடிப சுழற்சிக்கலை மையமாய் கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல். இதுவும் ரீகாலாக இருந்திருக்கு, ரிப்பீட்டடு. இந்த பேஜை விட்டு நெக்ஸ்ட்டில் பாருங்கள். நூலாசிரியர்களும் பார்த்தாச்சு. எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார்னு ஒரு கேள்வி இருக்குது. காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் 1925 வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? அரச்சலூரில் கண்டுபிடிக்கப்பட்டது. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாக பொருந்தாதது 4வது மட்டும்தான். சரியா? குறிஞ்சி அப்படிங்கிறதுக்கு புணர்தல் நிமித்தமும் சரியானது. முல்லைக்கு இருத்தல் நிமித்தமும், மருதத்துக்கு ஊடல் நிமித்தமும், நெய்தலுக்கு பார்த்தீங்கன்னா பிரிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது பாலை திணைக்கு வரக்கூடியது. ஸோ இங்கே சரியாக பொருந்தது 4 மட்டும். கிபி 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை டேஸில் நடத்தியது? நீலகிரியில் நடத்தியது. லாஸ்ட் கொஷினை பாருங்கள். கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் ஆங்கில அரசிற்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலை நிறுத்தங்களில் ஒன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.